வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 2 பயிற்சிகள் பார்க்கலாம். இதுல வேலையிலிருந்து வந்த பிறகு இந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம். உணவு எடுப்பதற்கு முன்பாக செய்யக்கூடிய பயிற்சின்னு பார்க்கலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராகக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். நம்மளுடைய உடல் ரீதியாக அனைத்து உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படும். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் நீங்க சாப்பிட்ட பிறகு செய்யறதா இருந்தா இரவுல ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகுதான் செய்யப்பட வேண்டும். லிக்விட் டேட்டா எடுத்துட்டு செய்யறதா இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த நிலைக்கு வரோம். கால்கள் கொண்டு வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இந்த நிலையில மூச்சு காத்து வெளியில வரும். இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களால் எந்த அளவுக்கு கால்களை கொண்டு வர முடியுமோ கொண்டு வரலாம். கைகள் இந்த நிலையில வைக்கலாம். வச்சுட்டு இந்த பக்கம் டேர்ன் பண்ணும்பொழுது இப்படி வரணும். இங்க மூச்சு காத்து வெளியில போகும், இங்க மூச்சு காத்து இழுப்போம். இதுல ஒரு 20 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும் போது உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதாவது L4 L5க்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது. உடல் பருமனும் குறையும், உங்களுடைய சைட் பேட்டும் குறையும். அதே போல நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். இதுல 25 எண்ணிக்கைன்றது ஒரு 2 சுற்றுகளாக நம்ம செய்யணும். இதுல செய்யும் பொழுது இந்த சைட்ல இருக்கிற சைட் பேட்டும் உங்களுக்கு குறையும், உடல் பருமனும் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய L4 L5 பிரச்சனைகள் இருந்தால் சீர் செய்யக்கூடிய ஒரு முக்கிய நிலையாகவும் பார்க்கலாம். ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சி இது. அதே போல உங்களுடைய நுரையீரலுக்கும் நல்லது, இருதயத்துக்கும் நல்லது. இது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் இந்த பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும். இப்ப அடுத்தது 2வது பதிவு பார்க்கலாம். இது போல நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம். இந்த நிலை ஆரம்பத்துல இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வித் வாலோட நம்மளுடைய தொடை பகுதி என்பது ஒட்டி நாட்கள் வரலாம். ஆரம்பத்துல இந்த போஸ்டர் போதும். இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய நிலைன்னு பார்க்கலாம். உங்களுடைய உடல் ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். தூக்கம் நல்லா வரும். யூட்ரஸுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி இது. சக்கரவியாதிக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம இந்த நிலையில அப்படியே இருக்கலாம். உடல் பருமனும் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. இந்த 2 பயிற்சிகளும் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பருமனும் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். L4 L5க்கு மிக சிறந்த ஒரு பயிற்சி. சக்கரவாதிக்கும் ரொம்ப நல்லது. யூபிஎஸ்க்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம்.